ஹலோ ஆல், ரீசெண்டாக ஸ்வீடன்லேருந்து இந்தியா ட்ராவல் பண்ணியிருந்தேன். அந்த ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. நார்மலாகவே ஸ்வீடன்லேருந்து டென்மார்க் போயிட்டு டென்மார்க் வழியாக தான் நான் ஃப்ளைட் எடுப்பேன். ஏன்னா ஃப்ளைட்டும் சீப்பர், இன்னொன்று டென்மார்க் ஏர்போர்ட் தான் எனக்கு நியர்பை அப்படின்றதுனால அந்த ஏர்போர்ட் தான் எடுப்பேன். அதே மாதிரி ஏர்போர்ட்குள்ளே நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாமா. ஸோ SHA செக்யூரிட்டி ஹோல்ட் ஏரியாவை தாண்டியாச்சு. ஒரு பெரிய தலைவலி முடிஞ்சிடுச்சு. ஸோ என்னோட லோஷனை மட்டும் தூக்கி போட சொல்லிட்டாங்க, ஏன்னா அது 400 mlன்றதுனால. ஸோ மற்றது எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ ஒரு பெரிய தலைவலி முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரீ பேர்டு தான். ஸோ யாருக்காச்சும் கிஃப்ட்ஸ் வாங்குறது, சாக்லேட்ஸ் வாங்குறதுலாம் வாங்கிட்டு நம்ம கேட்ஸ்க்கு போயிட வேண்டியதான். இது என்னோட ஃபேவரட் ஸ்பாட் எல்லா ஏர்போர்ட்லேயுமே. ஏன்னா பிகாஸ் வந்து நம்ம லைக் ஃப்ரீ ட்ரையல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃப்யூம்ஸு, மேக்கப்ஸ்ன்னு என்னவா இருந்தாலுமே அதெல்லாமே வந்து டெஸ்டர்ஸ் இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் போர் அடிக்காமல் இருக்கும். ஏன்னா பிகாஸ் கேட்ஸில் போய் சும்மா உட்கார்றதுக்கு ரொம்ப நேரம் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் போகிறது தெரியாது. அண்ட் ஆல்சோ நியூ ப்ராடக்ட்ஸ் என்ன வந்திருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை நல்லா பலப்பலான்னு ஆக்கிட்டேன். அங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன். ஏன்னா பிகாஸ் நிறையா இருக்குது சுற்றி பார்க்கணும்ல, மற்றது எல்லாத்தையுமே அப்படின்றதுனால கிளம்பிட்டேன். ஸோ இதுதான் என்னோட நார்மலாகவே நான் வந்து ஏர்போர்ட்குள்ளே பண்ணுற ஒரு வேலை. ஏன்னா இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளுக்கு டைம் போகிறது தெரியாது, கரெக்டாக இருக்கும். பக்காவாக ரெடி ஆயாச்சு.